பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆமேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் நம்மை கர்த்தர் சீர்படுத்துகிற ஒரு மாதமாய் அமைய போகிறது. இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் மிகுந்த வேதனையான தேவனை துக்கப்படுத்தி அவரை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். எனவே தேவன் தம்முடைய ஜனங்களை கைவிட்டார். தம்முடைய ஜனங்களை எதிராளியுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். எனவே இந்த ஜனங்கள் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட அழுது ஜெபித்து, ஆண்டவரே, தங்கள் தவறை தங்கள் பாவத்தை குறித்து இந்த ஜனங்கள் கண்ணீரோடு கூட அழுது மனம் திரும்பி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இந்த புதிய மாதத்தில் நம்மை சீர்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம தவறை உணர்ந்து பாவத்தை விட்டு விலகும்போது, பரிசுத்தமாக நம்ம மாறும்போது, நம்மை ஆண்டவர் சீர்படுத்தி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்திலே மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. நம்ம மனம் திரும்பும்போது நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்லும்போது, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதில் இளைய குமாரன் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் தனக்கு சேர வேண்டிய ஆஸ்தியை வாங்கிவிட்டு இவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். இவன் தூர தேசத்தில் போய் அவன் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆஸ்தி செலவழிந்தது, அவனுடைய பணங்கள் எல்லாம் தீர்ந்து போனது. இப்போது அவன் பன்னி மேய்க்கிற இடத்துல போய் அந்த பன்னி மேய்க்கிற வேலையை செய்கிறான். அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த பன்னி சாப்பிட்ற தவிடு கூட, அந்த உணவு கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. இவன் அந்த இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய தகப்பனை நினைத்து பார்க்கிறான். தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறான். அவன் சொல்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் இருக்கிறேன் என்று சொல்லி இவன் என்ன செய்கிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளுகிறான். அவன் என்ன செய்கிறான், மறுபடியும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி போகிறேன், ஒரு மகனால வேலைக்காரனாக நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான், முடிவெடுத்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போகிறான். இவன் திரும்பி போகும்போது தூரத்தில் தகப்பன் அவனை பார்த்து அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவன் போய் சொல்கிறான், அப்பா, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் அழுகிறான். தகப்பன் அவனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து, அவனுக்கு நல்ல முத்திர மோதிரங்களை கொடுத்து, அவனை மறுபடியும் தன்னுடைய வீட்டில் சேர்த்து ஒரு பெரிய விருந்தும் பெரிய மகிழ்ச்சியும் அங்கே உண்டானது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இளையகுமாரன் திரும்பி வந்தபொழுது மறுபடியும் தகப்பன் அவனை சீர்படுத்தினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி, செய்த தவறை விட்டு மனம் திரும்பி உணர்ந்து நம் மறுபடியும் தேவ சமூகத்தில் வரும்போது நம்மை மறுபடியும் ஆண்டவர் சீர்படுத்தி ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம். ஆமேன். மறுபடியும் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை தேவன் ஆஸ்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மை ஆண்டவர் சீர்படுத்துகிற ஒரு மாதமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. எனவே நாம் மனம் திரும்பும்போது, செய்த பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பும்போது நம்மை மறுபடியும் ஆண்டவர் சீர்படுத்தி நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீது பாவம் செய்த பொழுது, அவன் பாவத்தை தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின பொழுது, தாவீது தேவ சமூகத்தில் போய் தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், நீர் கொடுத்த அந்த பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் என்று சொல்லி அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனை மன்னித்தார். தாவீதை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அவனை சீர்படுத்தி அவனை ஆசிர்வதித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும்
தேவ சமூகத்தில் போய் நம்முடைய தவறை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய மீறுதலை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமானால் நம்மையும் ஆண்டு சீர்படுத்தி ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த புதிய மாதம் மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆனால் இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டு இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக, உங்களை சீர்படுத்துவாராக. ஆமேன்.